ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் குமரி. டுடே நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்போதைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்ப்போம். நான் ஆனியனை 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்னதாக. அப்புறம் 3 முட்டையை நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான மசாலா ஐட்டம்ஸ்: இஞ்சி பூடி பேஸ்ட் கொஞ்சமாக, அப்புறம் சில்லி பவுடர், சால்ட், பெப்பர், அப்புறம் கரம் மசாலா, தென் வாசனைக்காக கருவேப்பிலை, ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயில் பண்ண முட்டையை நான் துருவி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபோக்காலையும் இப்படி பண்ணலாம். நான் இதை வச்சு நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை வேற ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பூடி பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர். நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதனால தான் கொஞ்சமாக சில்லியும் அப்புறம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கரம் மசாலா, தென் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் நான் வாட்டரே ஆட் பண்ணலை. இப்படி நீங்கள் நல்லா பிசைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக கையில் நீங்கள் உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே அதை எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறது வரலைன்னா நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சமாக போடுங்க, 1 ஸ்பூன். நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த இது வரலைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதாவது அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா அது பிடிக்கிற அந்த இது வரும். அந்த ஸ்டேஜில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்துடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிற ஸ்டேஜில் நான் இப்போ எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் போட்டிருக்கேன். இப்போ இது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா இதை மெதுவாக போட்டு எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, டக்குன்னு கருகிரும். கிண்டிகிட்டே இருக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கு அதிக இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா எக் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக வீட்டில் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் பாய்.